வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அவங்க ட்ராவல்ஸ் சபிச்சேன் மக்களே. நம்ம வீடியோவில் சிறுமலை அங்கே இருக்க சுற்றுலாத்தலங்கள் தான் நம்ம வீடியோவை எடுத்துப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, இல்லைனா இதுக்கப்புறம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சிறுமலையில் அந்த வெள்ளிமலை போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு பெருமாள் கோவில் மாதிரி கொண்டு இருக்க மக்களே, சூப்பராக இருக்கும். அப்படி அதை உங்களுக்கு சுற்றி காட்டுற பாருங்கள். சுற்றியும் ஆலமரம், அந்த விழுதோடு பார்க்குறதுக்கே செம்ம இடமா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கீழே பார்க்குற கோவிலுக்கும் இங்கே மலைக்கு மேலே இருக்க கோவிலுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இருங்க, அந்த கோவில் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போய் அந்த இடம் எப்படி இருக்கிறத நம்ம போய் பார்ப்போம். இது ஒரு பெருமாள் கோவில்னு நினைக்கிறேன் மக்களே, அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பூ இருக்குங்க, அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கனகாம்பரம் செடி மாதிரியே இருக்குது. இப்படி இங்கே வந்தீங்கன்னா இதுதான் மக்களே அந்த கோவில். ஒரு அந்த காட்டில் அந்த சித்தர் கோவில் அந்த சைடு போகணும். அப்படி அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பெருமாள் கோவில். அப்படியே நம்ம இந்த வழியாக போனோம்னா மேலே வெள்ளிமலை சிவன் கோவில். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரே இடத்துல 3 கோவில் இருக்கு மக்களே. இது கனகாம்பரம் தான் நினைக்கிறேன், காட்டு கனகாம்பரமாக அந்த செடி மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு லுக் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் அந்த கோவில். சூப்பராக இருக்குல்ல. அந்த மாதிரி இங்கே ஒரு இது இருக்குது மக்கள். இது அவங்களுக்கு என்னென்னு பார்க்கணும். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். என்னென்னு போய் பார்த்துட்டு அப்படி நம்ம சுற்றி பார்ப்போமா. கொஞ்சம் மேடு மக்களை ஏற்றமாக இருக்குது, ஏறி தான் வரணும் போல். இங்கே நிறைய அந்த மலை மாடெல்லாம் இருக்குது மக்களே. மலை மாடு, நம்ம நாட்டு மாடு, அவங்கெல்லாம் நிறையா வளர்க்குறாங்க விவசாயத்துக்காக. இப்படி இங்கே வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் ஏற முடியுமா? இதெல்லாம் இதிலெல்லாம் பார்த்து இங்கே ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. நம்ம அந்த வழியாக தான் மக்கள் அந்த வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு போகணும். இது பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, சரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக தான் வந்தேங்க. இப்போ நீங்களையும் பாருங்கள், இந்த சிறுமலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம் மக்களே. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த மழை சீசன் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா இதோட கிளைமேட்லாம் வேறு மாதிரி இருக்கும். கொடைக்கானல் மக்களே, என்ன கொடைக்கானல், நம்ம சிறுமலைக்கு பாருங்கள், கொடைக்கானலுக்கு மேலே இருக்கும். என்ன கொஞ்சம் சுற்றி பார்க்குறக்கு இடம் இருக்காது, ஆனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், திக் ஃபாரஸ்ட். கீழே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அது என்னென்ன போய் பார்த்துட்டு அப்படி நான் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த சைடில் என்னென்ன இருக்குது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் அப்படியே கீழே இறங்குவோம். அந்த சைடு ஃபாரஸ்ட்டு, இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அங்கே ஒரு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஊர் சூப்பர் போட்டுருக்கோம். குரங்கு தான் மக்கள் அதுக்கு கத்திட்டு இருக்கு அந்த சைடு. அந்த சைடு போனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பைசன் கூட பார்க்கலாம், நம்ம காட்டு எருமை, முயல், காட்டு முயல், நரி, மான், அது மாதிரிலாம் நிறையா பார்க்கலாம். நமக்கு லக்கு வேணும் மக்கள், எல்லாத்துக்கும் லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும். இன்னும் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது, நம்ம பார்ப்போம், சொல்ல முடியாது. நம்ம போகிறவங்கள கூட இந்த காட்டு மாட்டை பார்க்கலாம். இந்த மாட்டுக்கு கும்பம் மட்டும் பார்க்கலாம், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்க. இதனால தான் மலை மாடம் சொல்கிறாங்க. இதே மக்கள் அந்த வெள்ளிமலைக்கு போகிற அடிவாரம். நிறைய பேர் வருவாங்க மக்களே. இந்த பௌர்ணமி டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இது என்ன கோவில் தெரியல, ஏன்னா கிட்ட உங்களுக்கு படித்து சொல்கிறேன். அகஸ்திய மகரிஷி ஒளிதேக சேஸ்திரமாக ஏதோ போட்டிருக்காங்க, சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. அகஸ்தியர் கோவிலாமா இது, இந்த சித்தர் அகஸ்தியர் இருக்கார்ல அவரோட கோவிலாமா. சரிங்களா, இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் மக்களே, யார் ஜெயிக்க போகிறதில்ல. நான் அந்த ரிசல்ட்லாம் பார்க்காம நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக வச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் நம்ம இந்த சைடு வந்துட்டேன். நான்
மேலே மலை கண்டிப்பாக வெள்ளிமலையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். நம்ம அடியோரம் எப்படி இருக்குது, அந்த கோவில் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். காட்டிட்டு நான் உங்களுக்கு மலைக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க, நம்ம அடிவாரம் போவோம். மக்களே, நான் அந்த சைடு அந்த சுற்றி இருக்க இடத்துலாம் பார்த்துருக்கேன். இங்கே ஒரு சின்ன கோவில். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளிமலைக்கு போகிற வழி இதுதான் மக்களே. இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படியே நம்ம போனோம்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பார்க்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். போகிற வழிகளையும் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இல்லை இந்த சைடு வந்தீங்கன்னா நிறையா ஜீவ சமாதிலாம் இருக்குது. இந்த சைடு இங்கே வந்து இந்த சைடு ஒரு சிந்தர் பீட மரம் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்பீங்க மக்களே. வெளியே மேலே சிறுமலையில் இருக்க வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழே என்ட்ரன்ஸ் வரையும் உங்களுக்கு காட்டிட்டு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த இடம். இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்கு மக்களே, சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் பலா காய் மக்களே. இங்கே பாருங்களேன், குட்டியாக இருக்கா பலாமரம். பலா காய் பிஞ்சு விட்ருக்கு. இதே மக்களே வெள்ளிமலை அடிவாரம். இது ஒரு சித்தர் பீடம் மக்களே. இங்கே வந்தீங்கன்னா அன்னதானம் மக்களே எப்போ வந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பாடு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. வெள்ளிமலை ஆண்டவர் அடிவாரம் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மலை தான் ஏற போகிறோம். அதை நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே சின்னதாக ஒரு கோவில் மரம் ஒன்று இருக்குது. பார்த்துக்கலாம். இங்கே ஒரு நவகிரகங்கள்லாம் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நான் அந்த கோயில் வீடியோ நெக்ஸ்ட் வரும் நினைக்கிறேன். அதை பாருங்கள் ஓகே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக வரேன். மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி அழகாக போட்டுருங்க. ஷெட்டாக சூப்பராக இருக்குது மக்களே. கேரளா டைப்பில் இருக்குது. இங்கே இருக்க கோவில்லாம் செம்மையாக இருக்குது. அங்கே தான் மக்களை போகணும். அந்த டாப்புக்கு தான் நம்ம போகணும். இங்கே ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. வெள்ளிமலை ஆண்டவர் உங்களை வரவேற்க தயாராக உள்ளார். நம்ம போய் உள்ளே போய் சாப்பிடுவோமா? பசிக்க லைட்டாக சாப்பிட்டு நெக்ஸ்ட் மலை ஏறுவோம் மக்களே. நம்ம சாப்பிட்டோம். நம்ம மலை ஏறிட்டு கீழே வந்துட்டோம். அந்த மலை ஏறுற வீடியோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களுக்கு போகிற சொல்லியிருந்தேன். சரி, தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போய்ட்டுருக்கோம். என்னடா ஏன்டா மலை ஏற வீடியோ இதுலேயும் நீங்கள் காட்டிக்கலாம் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா மலை ஏறுறது, அந்த வெள்ளிமலை ஏறுறது வந்து அது ஒரு தனி பிளாக் மக்களே. அந்த வீடியோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். சரி, அப்படியே வாங்க. அதான் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்குள்ளே ஒரு சித்தர் பீடம் இருந்துச்சு. அந்த சித்தர் பீடத்துக்கு போயிட்டு அவரோட சமாதியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த அதிசய சுண்ணீரை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு அந்த பெருமாள் கோயில் மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே போயிட்டு அங்கே சாப்பிட்டு நேராக போய் வெள்ளிமலை ஆண்டவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிட்டுருக்கோம். இப்படியே பாருங்கள், நம்ம வண்டி அங்கே வச்சுட்டா மக்களே. ஏன்னா அந்த சைடு வர்றது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வீடுமா இருக்குதா, ஏன் சரிச்சு கீழே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் வண்டி அங்கேயே போய்ட்டு நடந்து வந்துட்டேன். அங்கே போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் நம்ம வேறு பிளேஸுக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு அந்த சிறுமலையில் இன்னொரு இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வெள்ளிமலை அந்த கோவில் அடிவாரம், வெள்ளிமலை, அப்புறம் அந்த சித்தர் பீடம் அதெல்லாம் பாட்டு வந்திருப்போம். இது வந்து பூவிரிச்சோலைங்கிற ஒரு இடம் மக்களே. இது நம்ம
அந்த வெள்ளிமலைக்கு போகிற வழியில் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த இடத்துல வந்தேன். இந்த எதுக்காக நான் இந்த இடத்துல காட்டிருக்காங்கன்னா, வந்து பாருங்கள், ஆலமரம் இருக்குது மக்களே. ஆலமரமாக அரச மரமாக தெரியாதுல்ல, கிட்டத்தட்ட அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் அதை பாருங்களேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரியும். சரியான பெருசு மக்கள். ஒரு மரம் அம்மா ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பஸ் வருது பாருங்களேன். இதுதான் அந்த மரம். கிட்டத்தட்ட இதெல்லாம் 10 பேர் நின்று கண்டுபிடிச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் அந்த அளவு திக்னஸ்லாம் பெருசாக இருக்குது. சார் இந்த இயற்கை காட்சி பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும். பஸ் வருது பாருங்களேன். இந்த சிறுமலையில் திண்டுக்கல்லேருந்து பஸ் வசதி இருக்க மாட்டேன். இந்த சைடு வந்து வரலாம் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெளிவாக கேட்டு நான் உங்களுக்கு போகிறேன். பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. தென்மலையிலிருந்து வருது நினைக்கிறேன் பஸ்ஸு. இந்த சைடு இங்கே ஒரு மரம் பார்த்தோமா, இங்கே ஒரு மரம் பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசாக இருந்துச்சா. இப்போ இந்த மரத்தை பாருங்க, இது அரச மரம். ஐ திங்க் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், அரச மரமோ ஆலமரமோ. அப்படியே வந்தோம்னா 4 கிட்டத்தட்ட சுற்றிக்க ஒரு 4-5 மரத்தை வச்சு அந்த சென்டரில் ஒரு கோவில் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, செம்ம இடம். அந்த சுற்றிக்கும் கோவிலுக்கு அப்படியே அது சுற்றிக்கும் ஒரு அரண் மாதிரி, ஒரு கோவில் அமைப்பு மாதிரி. அந்த அமைப்பில் சின்னதாக ஒரு கோவில் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. உள்ளே போய் வைப்போமா. நான் பார்த்தோன்னே அப்படியே எனக்கு ஆச்சரியப்பட வச்சுச்சு மக்கள் இந்த இடம். இங்கே பாருங்க, வேறெல்லாம் பிரம்மாண்டமாக அப்படியே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. வா, கோவில்லாம் கிடையாது மக்கள். கரெக்டாக அந்த நம்ம கோவில்னால் நம்ம அந்த கோவிலெல்லாம் வந்து சுற்றிக்கு சோறு எழுப்பி அப்பெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு திண்ணை மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மரத்தை சுற்றியுமே அப்படி கோவில். அப்போ பாருங்கள், இந்த தானாக வந்ததா இல்லை முன்னாடி ஆதி காலத்தில் வச்ச மரமாக தெரியல. ஆனால் சுற்றிக்க ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. நல்லா இங்கே வர வீடெல்லாம் வச்சு பார்க்க சும்மா பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி கோயிலெல்லாம் இந்த மரத்தை வச்சு தான் மக்கள் இந்த இதே கட்டுவாங்க, கோயிலெலாம் கட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. இங்கே இருக்க கோவில் அமைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்கள். எல்லாமே வெட்ட வெளியில் கட்டியிருக்காங்க கோவில்லாம். அந்த மாதிரி மரத்தை வச்சு அழகாக சூப்பராக நல்லா இருக்குது. பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கு மக்கள். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படி இந்த சைடு வந்து இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து புத்துன்னு நினைக்கிறேன் மக்கள். புற்று தான் இது வருங்க. அதான் தான் இது என்னன்னு எனக்கு தெரியல மக்கள். புத்து மாதிரி இருக்குது, ஆனால் மரக்கட்டை இருக்குது, மண் இருக்குது, புத்து இருக்குது, எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதான் புத்து தான் மக்கள். ஆனால் புத்து தான் கீழேருந்து அந்த புத்து அப்படி எப்படி கோயில் எடுப்பாங்க. எப்படி இதுக்கு மேலே புத்து வந்துருக்கும். இது ஃபுல்லாக அப்படியே தளமாக போட்டாங்க. தளத்தில் எப்படி மேலே புத்து வந்துச்சுன்னு தெரியல. இந்த இடமே நம்மளை அப்படியே வேற மாதிரி அந்த சொல்லுவாங்களே ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு அந்த சிறுமலை வாழைப்பழ மக்களை இந்த தமிழ்நாட்டிலே ஏங்க அவ்வளோ ஏங்க இந்த உலகத்திலே ரொம்ப டேஸ்டான ஒரு வாழைப்பழம் எங்கே கிடைக்குன்னா நம்ம சிறுமலையில் மட்டும்தான் இந்த வாழைப்பழம் கிடைக்கும். இங்கே விளையிற பழம் எல்லாமே இயற்கையாக வந்தது மக்களே. இங்கே யாரும் வந்து கீழே போய் நம்மளால் அந்த கன்று வச்சு வளர்க்குறோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது ஒரு மரத்தை வச்சுருவாங்க, அது அப்படியே ஒவ்வொரு மரமும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வாழையடி வாழையாக சொல்லுவாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி மரம் வந்துக்கிட்டே இருக்கும். இயற்கையாக விளையக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எந்த மருந்துமே போட மாட்டாங்க இங்கே விளையிற வாழைப்பழத்தில். எல்லாமே இயற்கையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து அத்திப்பழம், அப்புறம் தேன், இயற்கையாக கிடைக்கிற தேன், கும்பத்தேன், மலைத்தேன், இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் மக்கள். சொல்லிகிட்டே போகலாம். பலாப்பழமும் இங்கே ஃபேமஸ் மக்கள். பலாப்பழம் கிடைக்கும், வாழைப்பழம், அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது பிளேஸ். இன்னொரு பஸ் வந்துச்சு பாருங்கள். ஓகே மக்களே, இதே மாதிரி நம்ம சிறுமலையில் வேறு என்ன இடம் இருக்கோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து பிளாக் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.
உங்களுக்கு போகும்போது ஒரு மலை மாடு ஒன்று கட்டிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவை வேறு இடத்துல போய் இன்னொரு பிளாக்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா இது சிறுமலை நிறைய இடம் இருக்கா. இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே மக்களே, பாய்.